உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம் தாத்தா, அஞ்சலி ஸ்வீட்ஸ். என்னமா ராணி, இந்த நேரத்துலயுமா? தாத்தா, அந்த இச்சாதாரி எந்த உருவத்துல இருக்கோன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன். அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி யார் உருவத்தை வேணாலும் எத்தன் வந்து என்னாண்ட உண்மைய வாங்க பாக்கும். அதனாலதான் கேக்குறேன். நம்பூதிரியா இங்க பூஜை செய்ய வந்திருக்கிறதே நான் தான். இது தெரியாம எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்லிட்டேன். சொல்லுங்க தாத்தா. எப்பவுமே நம்பர் 1. பாட்டி நீங்க? மை ஹீரோ. சித்தி 4வது மாசம். தர்சினி சிகண்டி. ராணி, ஒருவேளை இச்சாதாரி என்னோட உருவத்தை எடுத்து வந்திருந்தா? சாமி, அதால உங்க உருவத்தை எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுல்ல. ஏ ராணி, நான் தான் நம்பூதிரியா உருவம் எடுத்து இப்போ உன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். சக்தி என்ன பெரிய சக்தி. ஏ ராணி, எனக்கு பாம்பு மூளை இல்லடி, பயங்கரமான மூளை. சாமி, நீங்க சீக்கிரம் போய் பூஜைக்கான வேலையை ஆரம்பிங்களேன். வேலைய பார்க்க தான் போறேன். உன்னோட சாவுக்கான வேலையை தான் பார்க்க போறேன். சரி. உன்ல யாரு ராணி? தாடிகாரன் தான் போன் பண்றாரு. அம்மா ராணி, இங்கேயே லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசுமா? சரி. ஹலோ ராணி, சொல்லியா, எங்க இருக்கிற? ஏய் வேற எங்க? அதான் நீ அந்த நாகலோக புத்தகத்துல போட்டிருந்ததா சொன்ன அந்த ராஜ மகுடியை தேடி ஜம்புமலை காட்டுக்குள்ள வந்திருக்கேன். அங்கதான் ராஜமகுடி இருக்கு. இது எப்படி இவளுக்கு தெரியும்? சித்தார்த் முதல்ல அதை எடுக்க விடாம பண்ணணும். சரியா, நீ சீக்கிரமா அதை எடுத்துட்டு கிளம்பி வந்துரு. அப்ப நான் போனை வச்சுட்டா. இப்ப ராணி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. சோ இங்க நடக்கிற உண்மையை நான் சொல்லக்கூடாது. சரி. நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்ட. என்னயா? என்னவா? அந்த ராஜமகுடியை எடுத்துட்டு இதே காட்டுக்குள்ள இருக்க பாம்பு பிடாரனை பார்த்து கூட்டிட்டு வர வேண்டாமா? யோ, நல்ல வேலை நீ நம்ம ஆளுங்க இருக்கிறப்போ கேட்ட. ஆமாயா, அதுவும் தான் வேணும். நான் பாத்துக்கிறேன். அப்ப வச்சிடுறேன். நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். தமன்னா, நீ இங்க பேசினா கூட எனக்கு அங்க கேக்கும். நான் அதீத சக்தியில இருக்கேன். நான் ஒன்னும் தப்பா பேசலையே. இப்ப பேசல, பேசிதான் பாருங்களேன். ஏன் தமன்னா, லேக்கா ரொம்ப காமெடியா பேசுறாங்கல்ல? இல்ல, நான் உண்மையாதான் சொல்றேன். நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். பாம்புகளுக்கு, அதுலயும் இச்சாதாரிக்கு கோவம் வந்துச்சுன்னா பாத்துட்டீங்களா? ஆமா. இப்ப புரிதலேக்கா, அந்த ராணி இன்னைக்கு காலி. ஆமா, உச்சக்கட்ட கோவத்துல இருக்கேன். நான் மட்டும் கோவமா இல்ல, என்னோட அத்தனை அவதாரங்களும் கடும் கோவத்துல இருக்கு. லேக்கா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இல்ல, அந்த ராஜமகுடிய மட்டும் இல்ல, பிடாரன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதையும் கேட்டுட்டியா? ஆமா. சரி, நீ கேட்க வந்ததை கேளு. இல்ல, அந்த ராணி பிடாரன் வரைக்கும் அந்த புக்ல படிச்சிருக்கா. அப்போ சித்தார்த் ஒருவேளை அந்த மகுடியும் எடுத்துக்கிட்டு பிடாரனையும் கூட்டிட்டு வந்துட்டானா என்ன பண்றது? இப்ப நான் பேசினதை கேட்டுமா உனக்கு இந்த சந்தேகம்? இல்ல லேக்கா, இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமே வேணாம் தமன்னா. அங்க சித்தார்த் போயிருக்கிற இடத்துல நடக்க போறதே வேற. சரி, ரொம்ப நேரம் இங்க இருந்தா ராணி சந்தேகப்படுவான். இப்ப அவ என்ன நம்பிக்கிட்டு இருக்காளே, அந்த நம்பிக்கையை வச்சுதான் என்னோட கேமே இருக்கு. அது வெறும் நம்பிக்கை இல்ல, உங்க மேல வச்சிருக்கிற மூட நம்பிக்கை. ரகுவரன், நான் இப்ப சிரிக்கிற மூட்ல இல்ல. வாங்க போலாம். என்ன தமன்னா? வாய் மூடி சும்மாவே இருக்க. நான் என்ன பண்ணேன் தமன்னா? வரேன்.
ஹே சித்தார்த், ராஜ மகுடிய தேடி ஜம்பு மலைக்கே வந்துட்டியா? நான் உன்னை அந்த ராஜ மகுடியை எடுக்க விட போறதில்ல. சித்தார்த், உன் கதைய முடிக்கிறேன் இரு. வந்து மாட்டினல்ல, வா. ஏங்க ஒரு நிமிஷம். வனத்துக்குள்ள யாரு புதுசா இருக்கா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க ஒரு இடத்துல தர்ப மரம்னு ஒண்ணு இருக்கான். அதோட பொந்துக்குள்ளதான் ராஜமகுடி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ராஜமகுடிய பலாயிரம் வருஷமா அங்கதான் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. உங்களுக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமா? ஆமா, எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதை எடுத்து என்ன பண்ண போறீங்க? அது என் மனைவியே ஒரு இச்சாதாரி பாம்பு வந்து. நான் எத்தனை உருவம் எடுத்தாலும் இதையே கேட்கணுமா? சித்தார்த்தனை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற ராணியோட ஆசை நிறைவேறாது. நான் இப்ப ஒரு இச்சாதாரி இல்ல, மொத்தம் 7 இச்சாதாரி. இந்த வனத்துல ஏகப்பட்ட மரம் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த தர்ம மரம் எங்க இருக்குன்னு காட்டுறேன். ஆனா அந்த பொந்துக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி ராஜமகுடி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அத நான் பாத்துக்கிறேங்க. நீங்க இந்த மரத்தை மட்டும் காட்டுங்க. அப்படியே என் நிழல துரத்திட்டு வாங்க. இந்த வனம் எனக்கு அத்துப்படி. அதோ அதுதான் தர்ம மரம். அங்க ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அதுதான் தர்ம மரம். அந்த மரத்தோட பூவெல்லாம் கருப்பா உதிர்ந்து கிடக்கும். அத வச்சே நீங்க அந்த மரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். பாத்து போங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சித்தார்த், இதோட உன் கதை முடிஞ்சது. நீ காலி ஆவறது நிச்சயம். அந்த காட்டுவாசி பொண்ணு சொன்ன மரம் இதுவாதான் இருக்கும். எங்கேயாவது பொந்து தெரியுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.